ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்களன்னா, இயற்கையான முறையில் பாத்திங் சோப்பு தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது இப்போ தான் செய்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு. நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் போட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 விதமான சோப் செய்ய போகிறேங்க. ஒரு சோப் பார்த்திங்களன்னா கேரட்டு, குக்கும்பர் ப்ளஸ் பொட்டேட்டோ வச்சு நான் செய்ய போகிறேன். இன்னொரு சோப்பு பார்த்திங்களன்னா பவுட்ரெலாம் வச்சு செய்ய போகிறேன். இந்த பச்சை பயிறு, பாதாம் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பவுட்ரு செய்ய போகிறேன். ப்ளஸ் அரிசி மாவு. அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னா, பச்சை பயிறு, பாதாம் பருப்பு ப்ளஸ் மைசூர் பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபேஸ் பேக் போடுவேன். அந்த பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ஸ்மெல்லுக்காக வேணும்னா போட்டுக்கோங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான பொருளெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் நிறைய வச்சு காட்டியிருந்தேன். நான் இப்போ நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கம்பரும் பொட்டேட்டோவும் நல்லா அரைச்சி கொஞ்சம் அதோட சாரெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுட்ரு, அந்த உளுந்த பருப்பு, பச்சை பருப்பு அந்த பவுட்ரு இருக்குல்லையே, அந்த பவுட்ரு ப்ளஸ் அரிசி மாவு அதையும் கொஞ்சம் போட்டு இந்த பீட்ரூட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பீட்ரூட் சாறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் செய்ய வரும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோவும் குக்கும்பர் ஜூஸும் அந்த அரிசி மாவு அந்த இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லாஸ்ட்டில் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோப் பேஸ் நல்லா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம ஒரு கடாயில் சுடு தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணி வேறு இன்னொரு டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். வேறு பாத்திரத்தில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த பீட்ரூட்டு அந்த சோப் இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா அதில் சோப் பேஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப்பு எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மோல்டில் நான் கோகோனட் ஆயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மிக்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ இது பாருங்கள், சூப்பராக செட் பண்ணிட்டோம். இன்னொரு சோப் ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் மறுபடியும் சோப் பேஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு மோல்டு பத்தாதுன்றதுனால அடிஷ்னலாக நான் ஒரு பாத்திரம் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இது 2 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட் அந்த திப்பியெல்லாம் இருந்தது வேஸ்ட் பண்ணாமல் நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு ஃபேஸ் பேக் போடும் போதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். இது சோப் பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்துச்சு. நான் ஃப்ரீசரில் கூட வைக்கல, வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சேன். 2 ஹவர்ஸ் கிட்ட தான் வெளியில் இருந்திருக்கும். சூப்பராக வந்துருச்சு. இது நுர வருமானது சில பேருக்கு டவுட் இருக்கும். நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். இது பாருங்கள், இது கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். அது சரியாக போயிடும். இது பாருங்கள், சூப்பராக நுர வரும். இதில் பாருங்கள், நான் போட்டே காட்டிகிட்ருக்கேன். நல்லாவே நுர வரும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.